ஆவணி மாத அதிமகமுடம் அமர பக்த தஷ்டமியாம் மேக அன்னைக்கு பல ரோகிணியாம் சிவமணந்த கண்ணனே நீரிட பல லக்கணத்தில் மூலகம் போற்றனை முராரி முந்தன் கும்பு போற்று மயவனை தேவைய பெற்றாளாம் சிதை மானாளனை இந்த சிவமெல்லாம் அங்க கொண்டாட சோழ மாமாளே அழகன் திரவாசனோ மதுரைக்கு வடக்கே அழகு மலையாடி வாரத்தில் சிலை மிகுந்த ராமபிரான் சித்திரவாச சிங்கமுக தண்டிகையில் தான் இருந்து ஏகமுடன் நரசிங்கப்பட்டர் தான் அழைத்து அங்கு ஏது சொல்வார் தேன் சொரிய அன்றைக்கு தென்மதுரை வண்டியூர் கிராமம் தெய்வீக நாட்சியாரிடம் போக வேணும் என்றுமதான் பட்டரிடம் இஞ்சை போதிக்க கண்ணபிரான் எட்டாவது யாகமே மைந்தனிலே இறந்து பேசாமலே கிடக்க காலிழந்து ஊட்டி பெற்றவள் அன்னைக்கு அங்கிருக்க சங்கரியை தண்டரியை அதிமலம் சக்கராயுதம் ஒரு அம்மோர்கை மீதி நில பிரியங்கிலே மூட்டிக்கு அவர் தாமரை தான் துளங்க அதை கண்டாளாந்த தேவகையும் படாளி மேமும் கார்வண்ணன் மையழகை சண்டாள எந்த மகன் விழுந்தவுடனே இங்கு வந்து நம்ம தனையனை கொள்வான வண்டாரும் குட்டி புலம்ப வதுவேறி வந்தார் நின்றாரி அன்னகிரியும் நான் என் செய்வோம் என்று அவர் நெஞ்சாமெல்லாம் அங்க புண்ணாயே போக வேணும் என்றுமதான் பட்டரிடமிஞ்ச போதிக்க இந்த கண்ணபிரான் பாகமுடனப்படிய யானை சேன பரிரதம் பல்லாக்கு தண்டிகை முன் கொட்டே இங்கத்தான் உலங்க சந்தன கருப்பு கையருவா சோதி மின்னல் மட்டையில்லா பேச்சிரிலி தீத்தக்கராக்கு மன்றாடு இது மண்ணு மாலை விட்டு வெளியேறிடவே அவட்டுடன் மத்தாப்புவான விஸ்திரமாகதான் சாட்ட இல்லா பம்பரம் போல் சற்றங்கு தங்கி சாமலனும் பயண வைத்தார் அக்கி உணரும் ஆதிமகம் அண்ணகி உரைப்பாரு இந்த திக்கில் உள்ள என்னை கொண்டாடு என் சிகிருஷ்ண சாமி செம்போட வாய்திறந்து அழற்பாடி நன்னரில் நந்தோன் தேவி அகோதையாளங்க ஒரு பெண்பயின்றி சாய்வோலுறங்கீர் ஐயாவ அந்த அகோத தன்னிடங்கொண்டு என்னை வைத்து அங்கிருக்கும் அந்த பெஞ்சு சீக்கிரத்தை தூக்கி ஐயாவே இங்கு வந்தா தங்கி எங்க நான் வளர்ந்து பொல்லாத கஞ்சனே நான் சங்கரித்து வெற்றி செய்வேன் சாட்டையில்லா பம்பரம் போல் சற்றங்கு தங்கி சாமலனும் பயண வைத்தார் வெள்ளிய குன்றார்வதிகள் செமில் முதக்கமிஷ்டி வேடிக்கை வார்க்கும்படி துள்ளிதமாய்த்தான் துளங்க
அப்பன் திருப்பதியில் துவதிவாய் மங்களமாய் அத்தலத்தை விட்டுமதான் கோவிந்தா என்று ஆண்டவன் அன்றைக்கு அந்த காரக்கிணறு தத்துவங்கள் தான் தெரிந்து மரவர் சேது மண்டபமும் தான் கடந்து இவர் முத்தளஞ்சோர் முத்தவைக்கு இவர் சக்கரவர்த்தி முனுமாவடி விட்டு முகுந்தன் வெளியாயிடவே சத்த சங்காரமூர்த்தி ஆயரவர் திருக்கணுக்கு சாமி வரார் கண்டிகையில் இந்த எங்காவாள தந்தரே உங்களுக்கு வேளாம்பலை நான் சாயுச்சந்தாரன் என்றார். கேட்டவது தேவரங்க வாய் ஒத்தி அஞ்சீவன் கிருஷ்ணன் என்றே அமதித்து போட்ட நான் இந்த இடங்குடனே அழறப்பாடிக்கு போய் வருவது எப்படிடால் ஆதி நாராயணாய் என்னை கார்க வந்த அச்சுதா பச்சவண்ணா நீதி அல்ல இவ்வுலையில் நான்கு கரத்தா நீ ரெண்டு கைய நீக்கும் என்றார். பாதமும் பாலினை அநியாயஞ்செய் பரிகஞ்சா கஞ்சனுக்கு சூது கைய வந்த எண்ணன் ஆயுதமும் கையே அன்னைக்கு அவர் சுருசாயல் துரைப்பார். ஆண்டவா மறையோர்கள் தாழ்வையில அம்பலகாரர் மண்டபத்தை விட்டெழுந்து தருமநூல் சாஸ்திரப்படி கூடலிச பெருமாள் தான் இருக்கு நமது தல்லாகுளம் என் பெருமாள் வந்திட அதை கண்டு குடிகள் எல்லாம் எது சேர்வ கொண்டாடிடவே தம்பட்டமு நகரடியே இட்டி வளதாடிரடி தான் சொலிக்கத்தி வெட்டியும் கொட்டுடன குளவைகளும் குறிமுக கோடாங்கி கோரிக்க பிராட்சணையும் அஷ்டகாசா அன்றைக்குமே சொலிக்க என் பெருமாள் கோவில் ஆன்றவன் இவர் தான் உழைந்தார். ஹரி ஹரி கேசவா ஆத்துவள வந்த ஐயனேவா கோவிந்தா காக்கையாய் வந்தவனை சித்தர் கூட பருவதத்தில் ஓர்கன் வாங்கி விட்டோன் காகத்துக்கு கண் கொடுத்தார் மோகினியாய் வந்த கதையின் வரலாறு சொல்வேன். இந்த சேவண்டு வராது இது ஒன்றன் சிந்த கலங்காதனவே காலிலிட்ட சேர்விலங்கு என்னை துடரும் இங்க கலந்து விடு பாவனவே ஆளி அலை மேல் பள்ளி வந்தோன் அந்த வசுதேவராசருக்கு அந்த அரங்க நான் உரைக்க பாரன்றன எடுக்க வசுதேவராசருக்கிட்ட பருவிலங்கும் வேதரிக்க கோளில் நடந்தா அந்த இருட்டில் நடந்தா வைகுன்றமேவும் என் கோவாளன்றன எடுத்து கோட்டை கதவு திறக்க கஞ்சன் வைத்த அந்த பாராக்காரர் எல்லாம் அங்க கொடுஞ்சவன் போல் உறங்க மருத்துவங்க செய்ய வந்த நரக்கிழவி எல்லாம் மாண்டவர் போல் உறங்க கடந்தான் வட மதுரை ஊரு கொற்றாலும் தான் கடந்து எங்கரியா மாற தூக்கி அன்னைக்கு அமுனா நதி கரையோரம் அவர் நாடிவரு அங்க போதினில மாலை குலசாய வாதனை கண்டு அப்ப வாங்கரும்பு அங்க முத்துதுர மாமால
வண்ட முதற் தேவர்களை கொல்ல வந்த பத்ம மகாசூரனங்க கற்பகம் போல் தீ வளர்த்து வனங்கள் உள்ள கட்டைகளை கொண்டு வந்து அல குழி தோண்டி அயில் கட்டையாலே ஐங்கரனை தான் அணிந்தார். சந்தன கட்டையிட்டார். அரணன் இணைந்து ஒரு சமுத்திரம் போல் தீ வளர்த்தார். பாதாள கட்டையிட்டார். அரணன் இணைந்து ஒரு பக்கமல்ல அன்றைக்கு தீ வளர்த்தார். குளே நின்றே உழுங்க அன்னைக்கு பாதை எங்க பூச்சொரிய கதீர் குலசாய கண்ணனை கண்டு கவிய மறந்தான் வணங்க எங்க வருமாவை கண்டு எதிரி நின்ற சங்கீனங்கள் இருமீட தேட கிடையாதவரி அதிமயா மூலம் அவர் செயலாளனைக்கு ஓர் நொடி காடு செடி கடந்தார். வளர்பாடிய தேடி அங்க வந்து எண்டாறு அயற்பாடி நன்னகர புகைச்சடங்காத வீதி அது 5 லட்சம் ஒன்றருவான். இவர் போய் பார்க்கும் போதினில மலையாயிரு அங்க புவ மூடி தானிருக்க மாமாலே சந்தன கட்டையிட்டார். அரணன் இணைந்து ஒரு சமுத்திரம் போல் தீ வளர்த்தார். பாதாள கட்டையிட்டார். அரணன் இணைந்து ஒரு பக்கமெல்லாம் தீ வளர்த்தார். அவர் எக்கெடுத்தான் ஒரு வேஷமெங்க அந்த சிவனன் இணைந்து ஈஸ்வரன் போலாக களத்தில் அணிந்த உத்ராசம் 2 காதிலும் கபுச உண்டலம் ஏதொழுக ஒட்டியான நெத்திரையும் கச்சக மண்டல உயர்ந்த திருவோடேந்தி பட்டிகையில் தான் அணிந்து ஐம்புலனை அடக்கி இந்த பரம்பொருளே காணவென்றார். சுத்தி வந்தான் சூரனங்க அக்கினிய வளர்த்து தொழுது நமஸ்கரித்தார். அவர் சிந்த நிகழ்ந்து அசோதையாரீடு அங்க தெரியாம நிற்படவில் நம்ம தந்தியே முன்கார்த்தோன் சாத்துவார் அன்னைக்கு அந்த ரங்க மருதமரங்க நிற்கிடுவார். அதுதான் அந்த கோதை வளவு நீ செல்ல நின்றாரு அருகும்படிக்க அதோட மனையில போய் பூந்து மகன் மொழிப்படியோ அந்த அகோதை அங்கோர் மகதனை பெற்றே மயங்கி பிறந்த குழந்தை இன்னொன்று அகோதை அன்னைக்கு பிரதவத்தில் மேல் ஏதனையா அரைக்கரை கருவறுத்தார். சாமி அணையாட மேல் கிளத்தி இரக்கமுடனேதான் அழுது அதோட பெற்ற என் தொட்டடுத்து நடப்பாரி திரும்பிடுவான். மகன் முகத்தை பார்த்து நானே செய்வான் என்றாரே. சோழ பக்குவமாய் சாம்பல்தனை மண்ணுக்குள் அடவரும் பாங்காகத்தான் அணிந்த
இந்த திக்குதனிலே நடக்கும் கண்ட அதிசயங்கள் எல்லாம் தெரியாது என்று சொல்லி யார ஒரு சூரனுங்க அக்கினிய வளர்த்து அன்றைக்கு அருந்தவசு செய்கின்றான். கடந்தரை விட்ட சூரன் வெறி கொண்ட கோலமுடன் பெரும கவாலம் அதை கையேந்தி எக்கிய வயிறுடனே முப்பரி நுணு இடுக்கி அந்த தண்டிகமும் பக்குவமாய் சாம்பல்தனை மண்ணுக்குள் அடவரும் பாங்காகத்தான் அணிந்தார். ஆறுமுக வேலவர நான் பாடும் கதிக்கு அருள் புரிவாய்ச்சமயம் கலை மகள் என்னாவில் நான் பாடும் கதிக்கு கதைக்கு முன்ன நின்றிடவே ஈஸ்டர் குல சமயமும் இது சமய நான் வணங்கி சபையோரை கேளுமையா கோவிந்தன் தன் கதைய தரநிதனில் எழுதி வைத்து பாடி எழுதி வைத்தோன் எந்தன் கூரூர் நாமும் பேர் நாமும் பகருவன் கேசவாயோ இந்த சுத்தி வந்தான் அந்த சூரனுங்க அக்கினியை பார்த்து தொழுது நமஸ்கரித்து பக்தியுடன் இறங்கி மூவை அழைத்து பகவான தாந்துதித்து மாமனாகவே தோன்றிய முன்னால் வணிகருடன் புள்ளக்கி வழக்குரைத்த சங்கரன காமனை சிதைத்தோடே சமணர்கள் விட்ட கரிய கல்லாக செய்தோனை கற்பழிக்க வேண்டும் என்று தானேயாரிசி மாதருக்கு முன்கவாலியர் கொன்றோன பக்கனிக்கே பயந்து அடைக்கலம் பூந்த சந்திரனை காத்தோன கந்தாமிகும் பூங்காரி பன்றி குட்டி தனக்கு அன்னைக்கு கஞ்சுதாராய் பால் கொடுத்தாரு. அந்த லோகந்தனிட தேர்களை கார்க அளந்தளையுன்றோனை குன்ற தனி வாய்ப்பிடித்தாரு. பிட்டி வணிகருக்கு ஓருடை மஞ்சி வந்தோர் என்று பத்மாசூரனங்க இரவு பகலாய இங்க நம்பரக இருந்தார் அன்னைக்கு அவர் பெருந்தவசு அரவணிந்தோன் கையிலை அக்கினி சுவாலை அனல் போல் கொதித்திடவை ஆன்றி வடிவெடுத்தோ கல்யாணைக்கு கரும்பு அளித்தோன் யாது சொல்வார். அடி பெண்ணே நான் இருக்கும் இந்த கையில அக்கினி சுவாலை நாளமென்ன பெண்ணரசை சாமி அறியாததுண்டோ எந்தனை கேலி செய்ய சம்மாதங்களுக்கு அன்பருக்கு உதவாயின்றனே இங்க எறும்பு யானை முத 84 லட்சம் என்று சொல்லும் ஜீவனுக்கு படியடக்கும் தாரா பணிந்தோ முக்கனுடையவர திரிகால முந்தறிந்த மூர்த்தியானவர் இந்த திக்கீரணில நடக்கும் அதிசயங்கள் எல்லாம் இங்க தெரியாது என்று இரும்புகள் யானை முத என்பதி 4 லட்சம் என்று
சொல்லும் சிவனுக்கு படியளக்குண்டாதாய் இரவாயன பறிந்தோன் உக்கனுடையவரை திரிகாலமும் தெரிந்த முன்னோர்த்தியானவரை திக்கிதனிட நடக்கும் அதிசயங்கள் எல்லாம் இங்க தெரியாது என்று சொல்லி அசுரனுங்க அக்கினியை வளர்த்து அவன் அருந்தவசி செய்கிறார். அதை நீங்களுமே போய் பார்த்து அவன் கேக்கு வரத்தை நீங்களுமே தான் கொடுத்து வருவீரென்றனுப்ப மாமட அணிந்தார். அண்ணாதி அணகி பூங்காவனத்தில் ஏழை பெண்காலனுமே தவதடியில் வந்து இன்பமுடனே வாதிறந்து தளர்களுக்கு வனத்தில் அறிய இங்க தவமாதி செய்கிறது கூறுகான் எனக்கு வேண்டு வரம் இந்த சடமே நான் கொடுப்பேன் என உரைக்க கார்வனம் பண்ணிடுங்க கண்ணோடி நின்ற கர்ணே பத்மா சூரணங்க அவமாதி கொண்டவன் அவன் அன்னையாடியோ என்று எண்ணாமை தவதை விட்டு அங்கே முன்பு வந்து இரு பாதம் தன்னே சரணமெனவே அதொழுது பரணகரியனவே நான் கேக்கு வரத்த எனக்கு பச்சமுடன் தாரும் என்றா அந்த அரணாறு தான் மகிழ்ந்து உமக்கு என்ன வர வேண்டு அதிசூரா இங்க கேளனவ ஈசனே என்கரத்தால் நான் தொட்ட எனக்கு சிதசெல்லாம் எரிய வரந்தாரும் என்றாரு சங்கரனார் மெய்மருந்து அந்த படியோ நான் தந்தோ தந்தோ மினமோடிந்த கண்ணா மணிவண்ணா காகுத்த கேளனவே விண்ணவர் காய்கடலை கடைந்து அமிர்தம் கொடுத்த மேக நிறம் ஒன்ற கண்ணான் கோவிந்த உமக்கு என்ன வர வேண்டும் அதிசூரா கேளனவே ஈசனே என்கிறால் நான் தொட்ட சிரசெல்லாம் எரியவர் எனக்கு தாரும் என்றார் சங்கரனார் மெய்மகிழ்ந்து அந்த படியோ நான் தந்தோ மினமொழிந்தார் சோதினை பார்ப்போமினவே அரணார் சிரசை அவன் துடவேனு என்றிடவே எதிர்த்து நின்றாய் இங்க மோசவரி இனி என்ன செய்வமென்று எடுத்தார் அவர் பெரு ஓட்டவங்க ஓடினான் இவங்க இது சமயமென்று உரமாய் அவரை துரத்தலுற்றார் காடு செடி மேடு வெள்ளம் எங்கெங்கு ஓடி கண்டாரு அன்னைக்கு பூங்காவனத்தை இனிட என்ற சூரர் நெருங்கி இரட்ட எதிரி நின்ற ஐவரலில் தூரில் தனில் ஒளிந்தார் அன்னைக்கு மாயமாதாரே சோழ தும்பிக்கு யானை முகம் கணேசருட பாதம் தொழுது நமஸ்கரித்தார் வித்தை
உருவத்தோனே விநாயகரை நான் பணிந்தேன். ஆறுமுக வேளவரே இழுவச்சம் பண்ண சோங்கு ஆதி மகாமுல இருக்கு அழகரடி சோங்க விட்டு அண்ணனை கூப்பிட்டு அழகமலராக்காயி அண்ணா பட்டி வதனமம்மா எம் பாரமலராக்காயி உம் பதனமும் பதனமம்மா அந்த செடியே அவன் கிழித்தார் அன்னகியர் முதல் கீரி நான் இரண்டு வைகுன்றமேவும் நம்மாரி கேவர தான் இணைந்தார் தன்னோரினியே அலங்காரமா மிட்டியவா கை நிலமேனியுமாய் நம்ம நீளமே அன்னைக்கு கண்ட பேர்கள் எல்லாம் அவரை காதல் கொண்டு பின்துடர மறுமலர் சிவந்தி முள்ள சுவந்தங்கள் சூடி வந்து நின்றார் அன்னைக்கு எங்க தந்திரமா கரியே உரி தனிதாறு ஆவத்த தீர்க்க நீளமேகி கார்மேக வனத்தில் வந்தார் கேயம் போனங்க வைகுன்ற வாசகன் கம்பீரமாங்க வந்து நின்று முனிய ஜவிக்க நம்ம செந்திருமா அன்னைக்கு ஒரு மோகனி பெண் ரூபங்கொண்டாரே இறங்கி குளித்து தீத்தக்கரராக்கு இசஞ்ச நகமே ஊட்டி ஆட கொடி இளமாம் தீத்தக்கரராக்கு ஆவரணம் பட்டியில சேல கொடி இளமாம் தீத்தக்கரராக்கு உன் செல்லனக பட்டியில ஆட குடுத்திட்டா தீத்தக்கரராக்கு ஆவரணமே ஊட்டி சேல உடுத்திட்டாம் அழக மலராக்காயி செல்ல நகமே ஊட்டி எம் மலை கழுத்தழகி தீத்தக்கரராக்கு மடி நிறைந்த பூக்காரி காட விட்டு என்ன பத்தராக்கு இறங்கி நல்ல குளவாயிடு சுந்த பூங்காவி 16 வயதுள்ள சுந்தர பெண்ணாய் என்னைக்கு வந்த கோதி மயிர் முடிந்தார் அந்த பத்மாசுரனை மயக்க ஒரு கோடாளி கொண்டாயிட்டார் கயல் வருண மினமருப்ப புஷ்பங்களால கண்டினக செய்வதை போல் புயல்மேவும் அந்த கூந்தலில இந்த பூமி கொடுநன் சூடினார் நம்ம கோவாலும் பிறவு விட்டார் மயில் மாட்டியோடு செய்யானத சுட்டிட்டாரு நெற்றி ஜக்கோர் பொட்டி மிட்டார் அரிராமாவென்று நேர்விழிக்கோர் மையிமிட்டாரு கொத்து சரப்படியாம் முன்னாள் சரடும் கோர்வைய மார்பிலிட்டார் கேந்திய முசரி நம்ம ரகுராமனுக்கு
கங்கண முங்கை வேளையில் ஐயன் மலர் கையறி காப்பும் கொலுசு அலையாகத்தான் அணிந்த இருநான்கு விரல்களுக்கு நம்மவராய் வந்தார் இசந்த கனையாளிட்டார் காதுக்கு தோடுமிட்டார் மராயியாய் வந்தோன் கல்பதித்த கொப்புமிட்டார் மூக்குத்தி சிந்தாக்கு மோதனியாய் வந்தோர் அன்னைக்கு முன்கையில் பொன்காப்புமிட்டார் கோவிந்தா பத்து விரல்களுக்கு சுத்த சென்பான் மோதிரம் பதக்கங்களும் தான் அணிந்தாரு இடையில் ஒட்டியானமிட்டோரு ஏழையீர் போல் இருகையில் துறாக்களிட்டார் பட்டு பிதாம்பரத்தால் ரவிக்கேடும் சாளரம் பாங்காகத்தான் அணிந்தார் இடையில் ஒட்டியானமிட்டார் அந்த ஏழையீர் போல் இருகையில் துறாக்களிட்டார் பட்டு பிதாம்பரத்தால் ரவிக்கேடுஞ்சாளர பாங்காகத்தான் அணிந்தா மாநிலத்தால் வாருமங்க கொடுப்பட்ட அலையனுக்கு அன்னைக்கு மருங்கி அவ ஒட்டியான மிட்டாரு சொர்ண மணி விளங்க பார்த்தவர்களுக்கெல்லாம் அவர் சூரியனை போர் துளங்க தன்மனதிக்குள்ளாக ஆதிமகாமூலம் சார்ந்தவரும் ஜோதி தன்னை மன்னனுக்கு பெண்ணுமங்க இவளை கண்டவுடன் தெய்வ பெண் என்று பெரிதால் மகிழ்ந்திட காலவழி தூரமட்டும் அவ மெட்டி சத்தம் கேட்க என் கண்ணன் வழி நடந்தா அருவிலடு மாறும்படி பத்மாசுரனுக்கு எதிர அந்த ஐயன் வழி நடந்தா கண்ணான் திரும்பியங்கோன் அரணை மறந்து காதல் கொண்டு மெய்களங்கி வர்ணசனத்தை பார்த்து மோகனியாய் வந்தோர் காமவரி கொண்டு வாய்குளறியது சொல்வாரு கண்ணே மரகதமே கருங்கால் இளங்குயில நான் கால் பிடிப்பேன் உன்னாடுமை என் காதல் தீர்த்தா நான் இங்காளியா வரமே கொடுப்பேன் இணைவா இது சமயம் என்றென்ற நாளும் இங்க இருப்போம் என்றி வரே நான் இப்ப சொல்லுகிறேன் உண்மை நான் தேடி இங்க திரிந்தே நான் சில நாளா இப்ப சொல்லுகிறேன் தவதிலிருந்து உன்மேல் தூயி மண்மே நிறைந்து எனக்கு அதிகமா இங்க தோணுவதாய் சீக்கிரத்தில் சென்று அந்த ஆர்குலத்திலே குளித்து துங்கசங்கள் எல்லாம் இங்க நீக்கி வந்தா நம்ம இருங்கூடி கலந்தனை என்றிடவை அதிமகாமூலம் சக்குணமானக்கு அவர் சொன்ன சொல்லை வஞ்ச என்றெண்ணாம அறிவில்லா மூடரு வன்மை அறியாம வேகமுடனோடி சுனையரு கங்கை விலங்கு அந்த கிணர் முதலா இந்த யோகீஸ்வரர் போய் பார்க்க தண்ணீர் இல்லாம யாரையும் முகுந்த உணர வைத்தாரே நான் இருக்கேன் சென்றெழுந்து
போதினில வாடி வந்தோனை பார்த்து மாந்தடத்தில் தண்ணி எம்மாருண்டாக்கி வைத்தார். வாடி வந்தோனை பார்த்து உன் தீட்டு துளைய மானடி நீரவன்னை நாடிய தொட்டு பொன் சிரசில் தேய்த்து கொண்டு வந்தா நான் சேர்வேன் என்றிட இது வஞ்ச என்று எண்ணாம மானடி நீரவன்னை நாடிய தொட்டு அவன் மணிச்சிரசில் தேய்த்திடவே அது பஞ்சிலிட்ட அங்க தீயதோல் கவழவன்று பத்தி பஸ்பமா ஓர் நடியே யோகி அறிந்து விட்டான் மோகனிதன் விட்டு ஐவரளித்தூரில் முன்பு வந்த காயாம்பு நீர் வெளியேறும் என்று உண்மை சொல்லி அவன் மாலடைக்க அந்த முடன் சிவனார் ஐவரளித்தூரை விட்டு அகண்டு வெளியேறி வந்து எந்தவித நீரறித்தார் தெரிவிப்பீரென்று அவர் இன்பமுடன் கேட்டிடவே இந்த இங்க நீரறிந்தாய் இந்த மோகம் ஒரு ஜாதி இப்ப வேண்டாங்க மைத்துணரே தந்திரங்க நீரறியலா மாறும் சாமிய போகலாம் என்று அழைத்தார். பரமேசருக்கு சிக்கில மங்கை காலர சிக்கிழந்தான் முக்கணந்தான் அது கீழே விழுந்தா இந்த மூன்று லோக அன்னைக்கு பாலனரே நம்ம சக்கரத்தான் கையேந்தி கையனாரென்று தான் உதித்தான் மேதி என்போல் இருவேர்களும் மெய்மழுந்து அந்த இமதர்மராசரிட்ட போய் பெண் கேட்டு திருநகரியாணி அவள் பொற்கட என்ற புரணியை தேவியே அன்னைக்கு மாலையிட்டு அந்த வர்ணன் தனை அழைத்து ஐயன் மொழிப்படிய பெருகுளம் ஏறியம்மா கையனாரப்பா பேரளிப்பா நீ இருந்து தரணில் உள்ள மானிடர்கள் வணங்க வணங்க தானகத்தில் அகத்திருப்பால் அரணந்திருமாடு வரமே கொடுத்து அடைந்தால் அடைந்தால் அன்னைக்கு தங்கள் வானே ஈசன் உயிர்கார்த்த நாராயணமூர்த்தி இங்கார்த்தாரு இது பராயுகந்தனில பஞ்சார கர்கனுமென்று என்பருமாம் எடுத்தாரவர் மாய மாதாம் எங்கோன் மகனாக எத்தனைய மாய மாத கொடுத்தார நேரம் கோதண்ட பாணிய கும்பிட்ட தொண்டரிக சோழ மாமாள ஆத்த கிராவளஞ்சி அழக மலச்சோங்கி கண்ணனுக்கு அக்கறையை கொட்டகட்டி குத்துனா சூளாடி முத்துவட பேச்சு ராக்கி குளவையிடு வேளையிலே கையாள பூவெடுத்தா முத்துவட பேச்சு காம்பளிக்கு போகுமென்று விரலால பூவெடுத்தாம் தித்தைக்கராக்கி விண்ணப்பட்டு போகும் என்று தங்க ஊசி கொண்டு தித்தைக்கராக்கி உனக்கு தனிமலர்த்தான் தொடுத்து பொண்ணு ஊசி கொண்டு தித்தைக்கராக்கி பொருந்த மலர்த்தான் தொடுத்து
ஏ